அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னம் என்பது மிக முக்கியமான இடம். மெயின் சுவிட்ச் போல அந்த லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும், கெட்டுவிடக்கூடாது. அவ்வாறு கெட்டுவிட்டால் வாழ்க்கை முழுவதுமே போராட்டமாகத்தான் இருக்கும். அந்த லக்னாதிபதி துஸ்தானங்கள், தீய ஸ்தானங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய 6, 8 மற்றும் 12ஆம் இடங்களிலே அந்த லக்னாதிபதி இருக்கக்கூடாது ஜாதகத்திலே. அவ்வாறு இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆரோக்கியத்தில் அடிக்கடி சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். மன உறுதி அவருக்கு குறைவாக இருக்கும். பிறருடைய கருத்துக்களுக்கு அவர் அடிபணிந்து போக வேண்டியது இருக்கும். எதிலும் முடிவெடுப்பதிலே அவருக்கு தயக்கம், குழப்பம் இருக்கும். காரிய தடை உண்டாகும். முயற்சிகளிலே வெற்றி பெற அவர் அதிக உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். மேலும் காலதாமதம் ஆகலாம் வெற்றி பெறுவதற்கு. வெளியூர் அல்லது வெளிநாடு வாசம் செய்ய வேண்டிய வரலாம். மேலும் ஆன்மீக நாட்டமும் இருக்கும், ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் என்பதாகும். லக்னாதிபதி 6, 8, 12ஆம் இடங்களில் இருந்தார். அந்த வகையிலே நீங்கள் இப்பொழுது பார்க்கின்ற மாதிரி கட்டத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு 6ஆம் இடமாகிய கன்னியிலோ அல்லது 12ஆம் இடமாகிய மீனத்திலோ இருந்தால், மேஷம் லக்னத்திலும் செவ்வாய் 6லோ அல்லது 12லோ இருந்தால் அந்த ஜாதகருடைய ஆரோக்கியத்தில் அடிக்கடி சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். மன உறுதி குறைவாக இருக்கும். பிறருடைய கருத்துக்களுக்கு அடிபணிந்து போவார். முடிவெடுப்பதிலே தயக்கம், குழப்பம் ஏற்படும். அவருக்கு காரிய தடைகள் ஏற்படலாம். முயற்சிகள் வெற்றி பெற அதிக உழைப்பும் ஆகும், காலதாமதமும் ஆகலாம். வெளியூர் அல்லது வெளிநாடு வாசம் செய்ய வேண்டியது வரலாம். மற்றும் ஆன்மீக நாட்டமும் ஆன்மீக ஈடுபாடும் அவருக்கு இருக்கும் என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால், ரிஷபம் லக்னத்திலும் 8ஆம் இடம் தனுசுவிலோ அல்லது 12ஆம் இடம் மேஷத்திலோ சுக்கிர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆரோக்கியத்திலே அடிக்கடி சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். மன உறுதி குறைவு அவருக்கு இருக்கும். பிறருடைய கருத்துக்களுக்கு அவர் அடிபணிந்து போக வேண்டியது இருக்கும். அவர் முடிவெடுப்பதிலே தயக்கம் காட்டுவார், குழப்பம் காட்டுவார். காரிய தடை இருக்கும். முயற்சிகளில் வெற்றி பெற அதிக உழைப்பும் காலதாமதமும் ஆகலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு வாசம் அவருக்கு இருக்கலாம். ஆன்மீக நாட்டம் இருக்கும் மற்றும் ஆன்மீக ஈடுபாடும் இருக்கும் அவருக்கு. அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடமாக மகரத்திலோ அல்லது 12ஆம் இடமாகிய ரிஷபத்திலோ இருந்தால், மிதுனம் லக்னத்திலும் 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ புதன் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆரோக்கியத்திலே அடிக்கடி சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். மன உறுதி குறைவு உண்டாகும். பிறருடைய கருத்துக்களுக்கு அடிபணிந்து போக வேண்டியது இருக்கும். முடிவெடுப்பதிலே தயக்கமும் குழப்பம் இருக்கும். காரிய தடை இருக்கும். முயற்சிகளிலே வெற்றி பெற அதிக உழைப்பும் காலதாமதமும் ஆகலாம். வெளியூர் வாசம் அல்லது வெளிநாடு வாசம் செய்ய வேண்டியது வரலாம். ஆன்மீக நாட்டம் இருக்கும், ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். லக்னாதிபதி புதன் 6, 8, 12ஆம் இடத்தில் இருந்தார் என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து 6ஆம் இடமாக தனுசுவிலோ 8ஆம் இடமாகிய கும்பத்திலோ அல்லது 12ஆம் இடமாகிய மிதுனத்திலே இருந்தால், கடகம் லக்னத்திலும் 6ஆம் இடமாக தனுசுவிலோ அல்லது 8ஆம் இடமாக கும்பத்திலோ அல்லது 12ஆம் இடமாகி மிதுனத்திலோ சந்திர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆரோக்கியத்திலே அடிக்கடி சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். மன உறுதி குறைவாக இருக்கலாம். பிறருடைய கருத்துக்களுக்கு அடிபணிந்து போக வேண்டியது வரலாம். முடிவெடுப்பதிலே தயக்கம், குழப்பம் ஏற்படலாம். காரிய தடைகள் உண்டாகலாம். முயற்சிகள் வெற்றி பெற அதிக உழைப்பும் காலதாமமாகலாம்.
வெளியூர் அல்லது வெளிநாடு வாசம் செய்ய வேண்டி வரலாம். ஆன்மீக நாட்டம் அல்லது ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். கடகம் லக்னத்திற்கு லக்னாதிபதி சந்திர பகவான் 6, 8, 12ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால் என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து 6ஆம் இடமாகிய மகரத்திலோ அல்லது 8ஆம் இடமாகியோ மீனத்திலோ அல்லது 12ஆம் இடமாகிய கடகத்திலோ இருந்தால் சிம்மம் லக்னத்திலும் 6 அல்லது 8 அல்லது 12ஆம் இடத்திலே சூரியன் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆரோக்கியத்திலே அடிக்கடி சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். மன உறுதி குறைவு ஏற்படலாம். பிறருடைய கருத்துக்களுக்கு அடிபணிந்து போக வேண்டியது வரலாம். முடிவெடுப்பதிலே தயக்கம் குழப்பம் ஏற்படலாம். காரிய தடை உண்டாகலாம். முயற்சிகள் வெற்றி பெற அதிக உழைப்பும் கால தாமதமும் ஆகலாம். வெளியூர் அல்லது வெளிநாடு வாசம் செய்ய வேண்டியது வரலாம். ஆன்மீக நாட்டம் இருக்கலாம். ஆன்மீக ஈடுபாடும் இருக்கலாம். கடகம் லக்னத்திற்கு சிம்மம் லக்னத்திற்கு லக்னாதிபதி சூரியன் 6, 8, 12ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால் என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து 6ஆம் இடமாக கும்பத்திலோ 8ஆம் இடமாக மேஷத்திலோ அல்லது 12ஆம் இடமாகிய சிம்மத்திலோ இருந்தால் கன்னி லக்னத்திலும் 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ புதன் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆரோக்கியத்திலே அடிக்கடி சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். மன உறுதி குறைவு ஏற்படலாம். பிறருடைய கருத்துக்களுக்கு அடிபணிந்து போக வேண்டியது வரலாம். முடிவெடுப்பதிலே தயக்கம் குழப்பம் ஏற்படலாம். காரிய தடை உண்டாகலாம். முயற்சிகளை வெற்றி பெற அதிக உழைப்பும் கால தாமதமும் ஆகலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு வாசம் செய்ய வேண்டியது வரலாம். மற்றும் ஆன்மீக நாட்டமும் ஆன்மீக ஈடுபாடும் இருக்கும். அவருக்கு கன்னி லக்னத்திலே பிறந்து லக்னாதிபதி புதன் பகவான் 6, 8, 12ஆம் இடத்தில் இருக்க பிறந்திருந்தால் என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து 6ஆம் இடமாகிய மீனத்திலோ அல்லது 8ஆம் இடமாகிய ரிஷபத்திலோ அல்லது 12ஆம் இடமாகிய கன்னியிலோ இருக்க பிறந்திருந்தால் துலாம் லக்னத்திலும் 6ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ சுக்கிர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆரோக்கிய குறைபாடு சிறு சிறு பாதிப்புகள் மன உறுதி குறைவு பிறர் கருத்துக்கு அடிபணிந்து போதல் முடிவெடுப்பதிலே தயக்கம் குழப்பம் ஏற்படுதல் காரிய தடை முயற்சிகளை வெற்றி பெற அதிக உழைப்பும் காலதாமதம் வெளியூர் மற்றும் வெளிநாடு வாசம் மற்றும் ஆன்மீக நாட்டம் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு ஆகியவை இருக்கும் என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே விருச்சிகம் லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடத்திலே மிதுனத்திலோ அல்லது 12ஆம் இடமாகிய துலாத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆரோக்கியத்திலே அடிக்கடி பாதிப்புகள் மன உறுதி குறைவு பிறர் கருத்துக்களுக்கு அடிபணிந்து போதல் முடிவெடுப்பதிலே தயக்கம் குழப்பம் காரிய தடை முயற்சிகள் வெற்றி பெற அதிக உழைப்பு மற்றும் காலதாமதம் வெளியூர் அல்லது வெளிநாடு வாசம் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு மற்றும் நாட்டம் இருக்கும் என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்திலோ ரிஷபத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலே விருச்சிகத்திலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆரோக்கிய பாதிப்பு மன உறுதி குறைவு பிறர் கருத்துக்களுக்கு அடிபணிந்து போதல் முடிவெடுப்பதிலே தயக்கம் குழப்பம் காரிய தடை முயற்சிகளை வெற்றி பெற அதிக உழைப்பு மற்றும் காலதாமதம் வெளியூர் மற்றும் வெளிநாடு வாசம் ஆன்மீக நாட்டம் மற்றும் ஈடுபாடு ஆகியவை இருக்கும் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து 6ஆம் இடமாகிய மிதுனத்திலோ 8ஆம் இடமாகிய சிம்மத்திலோ அல்லது 12ஆம் இடமாகிய தனுசூரில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆரோக்கிய பாதிப்பு மன உறுதி குறைவு பிறர் கருத்துக்களுக்கு அடிபணிந்து போதல் முடிவெடுப்பதிலே தயக்கம் குழப்பம் காரிய தடை முயற்சிகளை வெற்றி பெற அதிக உழைப்பு மற்றும் காலதாமதம் வெளியூர் அல்லது வெளிநாடு வாசம் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீக நாட்டம் ஆகியவை இருக்கும் என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கும்பம் லக்னத்திலிருந்து 6ஆம் இடமாகிய கடகத்திலோ 8ஆம் இடமாகிய கன்னியிலோ இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆரோக்கியத்திலே பாதிப்பு மன உறுதி குறைவு பிறர் கருத்துக்களுக்கு அடிபணிந்து போதல் முடிவெடுப்பதிலே தயக்கம் குழப்பம் காரிய தடை முயற்சிகளை வெற்றி பெற அதிக உழைப்பு காலதாமதம் வெளியூர் அல்லது வெளிநாடு வாசம் மற்றும் ஆன்மீக நாட்டம் மற்றும் ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து 6ஆம் இடமாகிய சிம்மத்திலோ 8ஆம் இடமாகிய துலாத்திலோ அல்லது
12ஆம் இடமாகிய கும்பத்திலோ இருந்தால், மீனம் லக்னத்திற்கு சிம்மத்திலோ 6லோ 8லோ 12லோ குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆரோக்கிய குறைபாடு, ஆரோக்கிய பாதிப்பு, மன உறுதி குறைவு, பிறர் கருத்துக்களுக்கு அடிபணிந்து போதல், முடிவெடுப்பதிலே தயக்கம், குழப்பம், காரிய தடை, முயற்சியை வெற்றி பெற அதிக உழைப்பு மற்றும் காலதாமதம், வெளியூர் அல்லது வெளிநாடு வாசம், ஆன்மீக நாட்டம், ஆன்மீக ஈடுபாடு ஆகியவை இருக்கும் என்பதாகும். மீனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதியாக குரு பகவான் 6, 8, 12ஆம் இடத்தில் இருந்தால், இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி 6, 8, 12ஆம் இடத்தில் இருந்தால் பல தீய விளைவுகள், தீய பலன்கள் உண்டாகும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.